விட்டுக் கொடுக்க மாட்டோம். எப்போதும் நண்பர்களாய் நடப்போம். அதிக வாய்ப்புகளை சக தோழர்களுக்கு உருவாக்கி கொடுத்து அதில் பெருமிதமும் மன நிறைவும் புகழும் தரும். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். நன்றி. அனைவரும் அமரும். இந்த பெருமன்றத்திற்கு கிடைத்த ஒரு பெரும் சொத்து புதுக்கோட்டையிலிருந்து வந்து சென்னையில் சிறப்பாக தொழில் செய்கின்ற தம்பி இளங்கோவன் அவர்கள்தான். இந்த அமைப்பினுடைய நிறைய அமைப்புகள் எழுமின் கிரைஸ் அமைப்பு இருக்கு, TW இருக்கு, தமிழ் பேங்கர்ஸ் இன்டர்நேஷனல் இருக்கு, டாக்டர் அமைப்புகள் அனைத்திற்கும் சேர்த்து இன்னும் சொல்ல போனால் இந்த உலக தமிழர்களின் ஒபாமா என்று நாங்கள் செல்லமாக சொல்லுவோம். எங்கள் அருட்தந்தை அவர்களே உங்கள் கரவொலி வரவேற்கின்றேன். பேரன்பிற்குரிய தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் நடத்தும் முதலாம் உலக தமிழர் தொழில் வணிக மாநாட்டினுடைய தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற மிகுந்த போற்றுதலுக்குரிய நிறுவனர் ஜெகத் கெஸ்பர் அவர்களே, பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இந்த விழா நிகழ்வில் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற செயற்குழு தலைவர் திரு இளங்கோவன் அவர்களே, சுருக்கமாக நெஞ்சை தொடுகிற செய்திகளை வழங்கி அமர்ந்திருக்கின்ற வழக்கறிஞர் கனிமொழி மதி அவர்களே, வழக்கறிஞர் அருள் மாணிக்கம் அவர்களே, தொடர்ந்து பல ஆண்டுகளாக நான் உன்னிப்பாக பார்த்து இவர் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் என்று வியந்து பல்வேறு நிலைகளிலே அவர் நடத்தி வருகின்ற அமைப்புகளின் மூலமாகவும் அந்த அமைப்புகளின் மூலமாக எதை சாதிக்க விரும்புகிறார் என்பதை துல்லியமாக இன்னும் நான் தெரிந்து கொள்ளவில்லையே என்று பெரும் கவலையோடும் ஆர்வத்தோடும் இருந்த காலங்கள் உண்டு. ஆனால் ஒரு சரியான பாதையில்தான் அவர் பயணிக்கிறார் என்பதையும் அந்த பாதை தெளிவானதாக இருக்கிறது என்பதையும் அந்த பாதையிலே ஒளிக்கீற்றுகள் நம் கண்ணெதிரிலே புலப்படுகிறது என்பதையும் இடி முழக்கமாக இடி மழை மின்னலாக அவர் ஆற்றிய உரை நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. இந்த தமிழ் பணியை தொடர்ந்து செய்து வருகிற நம்முடைய அன்புக்குரிய ஃபாதர் ஜெகத் கெஸ்பர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று காலையிலே முதல் காட்சியிலே முதல் நாளே ஜனநாயகன் படத்தை நான் பார்த்து விட்டேன். பார்த்துவிட்டு வெளியே வந்தவுடனே நிருபர்கள் குழுமிவிட்டார்கள். போகிற போதே கேட்டார்கள், இப்போதான் படமே பார்க்க போய் கொண்டிருக்கிறேன், பார்த்து விட்டு வந்து சொல்லு என்று சொன்னேன். அதையும் தொலைக்காட்சியிலே போட்டார்கள். வந்தவுடன் அந்த படத்தை பற்றி கேட்டார்கள். இந்தியா முழுவதும் இருக்கிற இந்திய மக்கள் பார்க்க வேண்டிய படம் என்று நான் சொன்னேன். உலகமெங்கும் இருக்கிற சினிமா ரசிகர்கள் பார்க்க வேண்டிய படம் என்று நான் சொன்னேன். அதற்கு சொன்னதற்கு என்ன காரணம் என்றால், அந்த படம் பலருக்கு பாடமாக அமைந்திருக்கிறது என்பதையும் ஒரு புதிய பாதைக்கு வழிவகுக்கிறது என்பதையும் நான் பார்த்து தெரிந்து கொண்டேன். இங்கே பேசியவர்கள் ஜாதி மத இன மொழியை கடந்து நாம் இங்கே இந்த அமைப்பில் இணைத்துக் கொண்டிருக்கிறோம், அனிச்சமாக இணைத்துக் கொண்டிருக்கிறோம். அலைகளாக, ஆம்பலாக, வாகையாக, தொழிலதிகாரமாக, முத்தமிழாக, திரவியமாக, நெற்கதிராக, செல்வமாக, மருதமாக, சிகரமாக, செங்காந்தளாக இணைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றெல்லாம் சொன்னார்கள்.
அப்படி இணைத்து கொண்டிருக்கின்றவர்கள் ஜாதி மத இன மொழிக்கு அப்பாற்பட்டு பணியாற்றி கொண்டிருக்கிறோம் என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொன்னார்கள். அந்த படத்தில் என் நெஞ்சை தொட்டது, இந்த ஜாதி மதங்களை யார் பிரிக்க பார்க்கின்றார்கள், எப்படி பிரிக்கின்றார்கள் என்பதை ரொம்ப துல்லியமாக வசனங்களின் மூலமாகவும் காட்சிகளின் மூலமாக காட்டியிருக்கின்றார்கள். ஃபாதர் ஜெகத் கஸ்பர் அவர்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அப்புறம் அந்த குழந்தைகள் தொடுதலை பற்றி இதுவரைக்கும் எவ்வளோ பேர் ஊடகங்களில் அதெல்லாம் வெளிப்படுத்தி இருப்பார். அந்த குழந்தைகளுக்கான அட்வைஸ், பெண்களுக்கான இளம் பெண்கள் எப்படி வளர வேண்டும், எப்படி வீராங்கனைகளாக இருக்க வேண்டும், எப்படி முழுமை பெற்ற மனிதர்களாக ஆணுக்கு நிகராக இருக்க வேண்டும் என்றெல்லாம் ரொம்ப அற்புதமான காட்சிகளை வைத்து ஒரு முழு படத்திலும் ஒரு முழுமை பெற்ற மனிதர்களை எந்த திக்கிலே செல்ல வேண்டும் என்று வழிகாட்டியாக இருக்கக்கூடிய ஒரு படமாக அதை நான் பார்த்தேன். அப்புறம் பக்கத்தில் அமர்ந்திருந்த நம்முடைய வழக்கறிஞரிடம் கேட்டேன், இந்த தீர்மானம் எல்லாம் படித்து கொண்டிருக்கிறாரே, முதலமைச்சராக இவர் பொறுப்பேற்றவுடன் உங்கள் அமைப்பின் சார்பில் உங்களை பார்த்து வாழ்த்த வேண்டும் என்று கடிதம் எழுதினீர்களா என்று கேட்டேன். கொஞ்சம் அவர் தயக்கத்துடனே ஃபாதர் காஸ்பர் தான் கேட்க வேண்டும் என்று சொன்ன, எழுதியிருக்க மாட்டார்கள் என்று நான் கருதுகின்றேன். நான் இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன என்றால், யார் எந்த கட்சியில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா ஃபாதர் காஸ்பரை பற்றி அவர் இந்த கட்சியை சார்ந்திருக்கிறார் என்று பெரிய விமர்சனங்களெல்லாம் வந்த காலத்தில் இருந்து எனக்கு அவரை தெரியும். அதாவது ராயனுடையதே ராயனுக்கு செலுத்துங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்தந்த அரசாங்கத்துக்குரிய மதிப்பை நீங்கள் தந்தாக வேண்டும். உங்கள் மதிப்பீடு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கமாக தான் இது இருக்க போகிறதே தவிர தேங்கி கிடக்கிற நீராக இந்த அரசாங்கம் இருக்காது. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், உங்களுக்கு பிடித்ததோ பிடிக்கவில்லையோ, இறைவன் அருளால் ஒரு நல்ல அரசாங்கம் வந்திருக்கிறது என்பதனுடைய அடையாளம் தான் ஊழல் இல்லாத, லஞ்ச லாவண்யம் இல்லாத, எந்த துறை எடுத்தாலும் எந்த துறையிலும் நிச்சயமாக தங்கு தடையில்லாமல் மக்களுக்கு சேவைகள் போய் சேர்ந்தாக வேண்டும் என்பதில் விரல் நுனியில் விவரங்களை வைத்திருக்கிற முதலமைச்சர் தளபதி விஜய் விரும்புகிறார் என்பதை நாளும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு வாரத்துக்கு முன்பாக கூட ஒரு நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டிருக்கிற போது, பாரம்பரியமிக்க 100 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் தொழில் நடத்தி வருகிற ஒரு தொழில் அதிபர் என் கரம் பிடித்து சொன்னார், ஜேசிடி, என்னை ஜேசிடி என்று அந்த இனிஷியலை வைத்து பலர் அழைப்பதற்கு காரணம் என்ன என்றால், ஒரு முறை ராமாபுரம் தோட்டத்துக்கு நான் சென்றிருந்தேன். அடிக்கடி செல்லுவது வழக்கம். அப்படி செல்லுகிற போது அவர் தொலைபேசியில் யார் யார் வந்திருக்கின்றார் என்று கேட்பார்கள். பிஏ சொல்லுவார், குப்புசாமி வந்திருக்கிறார், அவர் நாகப்பட்டினம் வந்திருக்கிறார், இவர் வந்திருக்கிறார் என்று பெயரை சொல்லிக்கொண்டே வருவார்கள். அந்த பக்கம் தொலைபேசி அவர் கேட்டுக்கொண்டிருப்பார் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அப்புறம் பிரபாகரன் என்று அவர்கள் சொன்னார்கள். அடுத்து இன்னொரு முறை இன்னொரு பிரபாகரன் என்று சொன்னார். உடனே அவர் கேட்குறார், முதல்ல பிரபாகரன் என்று சொன்னாயே என்று. இல்லை, ஜேசிடி பிரபாகர் வந்திருக்கிறார் சொன்னேன், விடுதலை புலிகள் பிரபாகரன் வந்திருக்கிறார். உடனே தலைவர் சொன்னார், இனி நம்ம வரை ஜேசிடி என்று சொல், அவரை பிரபாகரன் என்று சொல் என்று சொன்னார். அதிலிருந்து தான் அந்த மூன்று எழுத்து இனிஷியலை வைத்து என்னை அழைக்கின்ற நேரம் அன்றைக்கு உருவாகியது. ஆக இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாறுபட்ட கோணத்தில் ஒரு புதிய யுகத்தை பிறப்பிக்க வேண்டும் என்பதில் முதலமைச்சர் அக்கறையாக இருக்கிறார். அதை உங்கள் மனதிலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அதிலும் குறிப்பாக தங்கு தடை இல்லாமல் தேக்கம் எங்கே இருக்கிறதோ அந்த தேக்கத்தை நீக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த தொழிலதிபர் என்னிடம் சொன்னது என்ன என்றால், நான் போய் பூங்கொத்து கொடுத்து முதலமைச்சருக்கு வாழ்த்து சொன்னேன். இத்தனை ஆண்டு காலமாக தமிழ்நாடு முழுவதும் வியாபித்திருக்கிற தொழில் செய்கின்ற நாங்கள் சில நடைமுறைகளை கடைபிடிப்பது வழக்கம். எந்த காரணத்துக்கும் எந்த இடத்திலும் இதை கொடுத்தால்தான் நடக்கும் என்றால் அந்த தொழிலை வேண்டாம் என்று ஒதுங்கி நின்றவர்கள் நாங்கள். அப்படிப்பட்ட பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர்கள். ஒரு பெரிய தொழிலுக்காக என் கோப்பு 15 ஆண்டு காலமாக 3 ஆட்சிகளை கடந்து நிற்கிறது. பூங்கொத்து கொடுத்து விட்டு அப்படி திரும்பினேன். வேறு ஏதாவது நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் சொல்லுங்கள் என்று அவரே கேட்டார். நான் முதல் முறை சந்திக்கிற போது சொல்லலாமா வேண்டாம் என்று தயங்கியதை புரிந்து கொண்டு, சொல்லலாம், நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் என்று சொன்னார். நான் சொன்னேன், நம்புங்கள் ஜேசிடி, 2 நாளிலே உத்தரவு என் வீடு தேடி வந்தது என்று சொன்னார். இப்படி பலர் அந்த செய்திகளை இன்றைக்கு மற்றவர்களிடம் விஸ்பர் கேம்பெயின் மூலமாக வாய் வழியாக சொல்லிக் கொண்டிருக்கிற காட்சிகள் எல்லாம் பெருகி நிற்கிற நிலைமை தமிழ்நாட்டில் இருக்கிறது. இதை நான் விரிவாக விளக்கமாக உங்களுக்கு சொல்வதற்கு காரணம் என்ன என்றால், இங்கே மாநாட்டினுடைய இந்த முதல் பக்கத்திலேயே 4ஆம் பக்கத்திலேயே முதல் அறிக்கையில் அதை ரொம்ப தெளிவாக அரசாங்கம் என்னென்ன செய்ய வேண்டும் என்ற கோரிக்கைகளெல்லாம் வைத்திருக்கின்றார்கள்.
இப்போ நான் அருகே அமர்ந்திருக்கின்ற அட்வொகேட்டை சொன்னேன், இந்த முதல் பக்கத்தை ஃபோட்டோ எடுத்து இந்த கோரிக்கை பக்கத்தை மட்டும் ஃபோட்டோ எடுத்து இணைத்து இந்த மாலையே மாண்பு முதலமைச்சருடைய கவனத்துக்கு இதை கொண்டு செல்வேன் என்று நான் சொன்னேன். நன்றி. சிறு குறு நடுத்தர தொழில்கள் மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப எங்கே அதிகமாக வளர்கின்றதோ அந்த தொழில் வளர்ச்சி அதிகமாக நம்முடைய ஜிடிபி வளரும். நம்முடைய தமிழ்நாடு தொடர்ந்து இந்த சிறு குறு தொழில் முன்னேற்றத்தில் இந்தியாவிலே முதலிடத்தை பெறுகிறோம் என்று நிறைய செய்திகளை தான் நான் சிட்கோ சேர்மனாக நான் இருந்தேன். 3 ஆண்டு காலம் அதில் இருந்தேன். அந்த சிட்கோ ஆஃபீஸ்க்கு நான் முதல் நாள் சென்று உட்கார்ந்த உடனே என்னை ஐயா உங்களுக்கென்று இந்த கார் என்று அப்படி சொன்ன அப்படி பார்த்தேன். இந்த 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 வசதி என்று சொன்னிச்சா அதெல்லாம் விடுங்க என்று அதெல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம். அந்த காரை நான் எனக்கு தெரிந்த இந்த 3 வருடத்து ஒரு 4 முறை தான் அதை நான் உபயோகித்தேன். அந்த அலுவலகத்துக்கு நான் சென்ற உடனே கேட்ட முதல் கேள்வி, சிட்கோவில் எந்த ஆண்டு ஆரம்பித்து எத்தனை தொழிற்பேட்டைகள் இருக்கிறது, அந்த தொழிற்பேட்டைகளில் எத்தனை நிறுவனங்கள் முதல்ல இடம் பெற்றார்கள், எத்தனை நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிற செய்தி எனக்கு வேண்டும் என்று கேட்டேன். நம்புங்கள், எந்த டேட்டாவும் அவர்களிடம் கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிற்பேட்டைகளில் எப்போது ஒதுக்கீடு பெற்றார்கள், என்ன தொழில் செய்வதற்காக பெற்றார்கள், எவையெல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, எவையெல்லாம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது, எந்த தொழில் மாற்றப்பட்டிருக்கிறது, எந்த தொழில் நசிந்து போய் இனி நடத்த முடியாது என்று தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கிறது, மூடப்பட்டிருந்தால் என்ன காரணம், இந்த டேட்டா இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. நான் சொன்னேன் 10 நாளைக்குள்ளாக அனைத்தும் எனக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று முதல்ல அதை தயார் செய்தேன். அப்புறம் தொழிற்பேட்டைகளை உருவாக்குகிற போது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பஸ்ஸு போய் வர வசதி இல்லாமல், போக்குவரத்துக்கு வசதி இல்லாமல், சாலை வசதி இல்லாமல், கம்பெனி கட்டி முடித்துவிட்டு குடியேறிய பிறகு ஒரு பெருமழை பெய்தாலே போதும் இடுப்பளவு தண்ணீரில் எல்லா மிஷினரியும் மூழ்கி விடக்கூடிய நிலைமை இருக்கிற அளவுக்கு இடத்தை தேர்ந்தெடுக்கிற போதே ஏன் கவனமாக தேர்ந்தெடுக்க முடியவில்லை என்பதற்கான விளக்கத்தையும் கேட்டு சில மாற்றங்களை செய்ய வேண்டும் என்று நான் விரும்பி சில உத்தரவுகளை எல்லாம் கடுமையாக பிறப்பிக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் அன்றைக்கு ஏற்பட்டது. எனவே இந்த சிட்கோ சேர்மனாக இருக்கிற போது இந்த சிறு குறு தொழில் நடத்துகின்றவர் படுகின்ற பொருளாதார சிரமத்தை அவர்கள் இதை எப்படியாவது இதை முன்னேற்றி கொண்டு வர வேண்டும் என்று காட்டுகின்ற ஆர்வத்திற்கும் எது தடையாக இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் எனக்கு துல்லியமாக தெரிந்த காரணத்தினாலே தான் வந்தவுடனே கேட்டார், இந்த புத்தகம் எது காண்பிக்க வந்தால் நான் படித்து விட்டேன் என்று சொன்னேன். இப்போ கையில் வைத்திருக்கிறேன் என்று சொன்னேன். ஏனென்றால் முதல் நான் படித்ததே அரசுக்கு முன்வைக்கும் அந்த கோரிக்கைகள் எல்லாம் ஏற்கனவே நான் நன்கு அறிந்திருக்கிற ஒன்று. எனவே அதை அடிப்படையில் தீர்க்க வேண்டும் என்பதில் நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். அதாவது 12 காலமாக இந்த தமிழர் இந்த இன உணர்வு மேடைகளில் நிறைய பேசப்பட்டு விட்டது, நிறைய பேசிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஏற்படுகின்ற அரசாங்கங்கள் அது முனைப்போடு செயல்படுத்துவதற்கு எங்கோ ஒரு தடை இருக்கிறது என்பதை இன்னும் சரியாக கண்டுபிடித்து அதை நொறுக்கி தள்ள வேண்டிய கடமை பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. எத்தனை ஆண்டு 20 ஆண்டு காலமாக எனக்கு தெரிந்து ஒரு 20 ஆண்டு காலமாக இந்த சிறு குறு தொழிலை பற்றி பல விஷயங்களை பேசிக்கொண்டு இருக்கு. அப்படிதான் பல துறைகளில் நான் பார்க்கின்றேன். அந்த மாற்றமும் ஏற்றமும் வர வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் விரும்புவதை நான் துல்லியமாக பார்த்து விட்டேன். இப்போது இல்லாவிட்டால் எப்போதும் இல்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், மருத்துவமனைக்கு சென்றார், அப்படி சாதாரணமாக கையை இப்படி கட்டிக்கொண்டு பார்த்து கொண்டே போயிருக்கலாம். அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் பிரிவுக்கு போன ஒரு குழந்தை எடுத்து கைகளில் வைத்து கொஞ்சக்கூடிய ஒரு முதலமைச்சர், ஒரு மனிதாபிமானத்தோடு என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொண்டு அதை தீர்த்து வைக்க வேண்டும் என்று ஆர்வம் இருக்கிற போது இந்த சிறு குறு தொழில் மட்டுமல்ல, வேளாண் துறை மட்டுமல்ல, தொழில்துறை மட்டுமல்ல, மீனவர் பிரச்சனை மட்டுமல்ல, அவர் தேங்கி கிடக்கின்ற எல்லாவற்றையும் நிச்சயமாக துல்லியமாக தீர்த்து வைக்க வேண்டும் என்று விரும்புகிற தன்மைகளை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நம்முடைய தலைமை, நம்முடைய இந்த நிறுவனத்தை நடத்துகின்ற நம்முடைய அன்புக்குரிய தமிழக தொழில் வணிக வேளாண் பெருமன்றத்தினுடைய நிர்வாகிகளை நான் அன்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் சோர்ந்து போய்விடாதீர்கள். உங்களை பொறுத்தவரை இன்னும் முடியலை, எத்தனை முறை தான் பார்ப்பது, எத்தனை முறை தான் நாம் சந்திப்பது,
என்கின்ற அந்த நிலைமை வந்து நிச்சயமாக மாறும் என்ற உறுதிமொழியை நான் உங்களுக்கு அளிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். வந்து அதே போன்று நமக்கு வந்து இதனால் இவன் முடிக்கும் என்ற அதனை அவன் கண் விடல் என்கின்ற அடிப்படையில் நல்ல அமைச்சர்கள்லாம் கிடைத்திருக்கிறார்கள். ரொம்ப எளிமையானவர்களாக உடனே கருத்துக்களை வந்து பரிமாறிக்கொள்ளுகின்றவர்களாக, ஒரு வார்த்தையினால் மட்டுமல்ல செயல் திறமையின் மூலமாக அதை தீர்த்து வைக்கின்ற ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கின்ற கொஞ்சம் அதிகாரிகள் அதற்கு ஏற்ற வகையில் செயல்படுகிற தன்மையும் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறது. அரசாங்கம் மக்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிற அமைச்சரவையாக இருக்க வேண்டும் என்பதில் நான் வந்து தொடர்ந்து பல ஒரு வாரத்துக்கு முன்பாக பெருந்தலைவர் காமராஜ் சிலைக்கு மாலை அணிவிப்பதற்காக முதலமைச்சர் வந்தபோது நான் அருகே இருந்து பார்த்தேன். அப்போ வந்த ஒருத்தர் சொன்னார், சார் வந்து எங்கள் ஊரில் வந்து தொங்கு பாலம் என்று ஒன்று இருக்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்தில், அதுக்கு வந்து காமராஜர் ஐயா பேரை வைக்க வேண்டும் என்று சொன்னேன். நான் சொன்னேன், எது பாலத்துக்கு எதுக்கு பேர் வைக்கணும் என்று சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இந்த ஊரில் இருந்து ரொம்ப தண்ணீர் பஞ்சம் இருந்தது, அது வந்து தண்ணீருக்கு தொட்டி கட்ட வேண்டும் என்றால் அது முடியவில்லை, இன்ஜினியர் எல்லாம் வந்து கோப்பு எழுதினார்கள், இது வந்து செயல்படுத்த முடியாத திட்டம் என்று எழுதினார்கள். அப்போ வந்து பெருந்தலைவனை கொண்டு சென்றார்கள். பார்த்தார், என்னையா சொல்கிறீங்க, இல்லை ரெண்டுக்கு பக்கத்தில் 2 கம்பத்தை போட்டு அதில் தொட்டியை தொங்க விட்டு தண்ணி குடியா என்று சொன்னார். அந்த குறிப்பு, அதில் எழுதிய குறிப்பு இன்னும் இங்கே இருக்கிறது. அந்த தொங்கு பாலத்துக்கு பிறந்தவர் காமராஜர் பெயரை வையுங்கள் ஐயா என்று அவர் சொன்னார். அப்போது அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் முடியாது என்று சொன்னால் நீ முடிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு உத்திகளை கையாள வேண்டிய பொறுப்பு முதலமைச்சர்களுக்கு இருக்கிறது. அதைத்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியில் நான் பார்த்தேன். நம்முடைய மறைந்த நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் அவர்களோடு காரில் சென்று கொண்டிருக்கிறேன். சத்துணவு கூடத்தை திறக்க வேண்டும். அப்போ அவர் காரில் சொன்னார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர், ரொம்ப சிரமமாக இருக்கிறது, பின்னாலே செய்யலாம் என்றால் அவர் கேட்க மாட்டேன் என்கிறார். நாங்களாம் எடுத்து சொல்லுகிறோம், ஃபினான்ஸ் செக்ரட்டரி நானெல்லாம் உட்கார்ந்து அவரே எவ்வளோ சொல்லுகிறோம், இவ்வளோ நிதி சுமை வந்துவிடும், ரொம்ப சிரமப்படுவேன் என்று நான் சொல்லுகிறேன், ஆனால் கேட்க மாட்டேன்றாரியா, அது நிறைவேற்றி தீர வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சத்துணவு திட்டம் என்று சொல்லிக்கொண்டே ஒரு திறக்கப் போவது ஒரு சத்துணவு கூடத்தை. அப்போ அவர் சொன்ன இதனுடைய முழு வீச்சு வந்து அவருக்கு வந்து அந்த உணவு அளிக்க வேண்டும் என்பதில் இருக்கிற அந்த வெறித்தனமான ஒரு எண்ணத்தை தவிர அவருக்கு வந்து நிதி சுமை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார். அதனால தான் பாருங்கண்ணே, ஒரு முறை கூட சொன்னார், பிச்சை எடுத்தாகிலும் இந்த குழந்தைகளுக்கு நான் உணவு கொடுப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அவர் எங்கேயோ அவர் மனதுக்குள் கொண்டு உருவாகி இருக்கிறது நாங்கள் ஸ்லாகித்து பேசிக்கொண்டே வேணும். அப்போது உங்களுக்கெல்லாம் தெரியும், எதிர்கட்சி தலைவர் கூட சொன்னார், நம்ம வீட்டு குழந்தைகள் எல்லாம் பிச்சைக்காரலாக்க பார்க்கிறார் முதலமைச்சர் என்று கூட எழுதினார்கள். ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் அதிகாரிகள் போக்கிலே முடியாது என்று எழுதினாலும் கூட முடிக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேண்டும் என்பதை நான் பார்த்தேன். அதே போன்றுதான் பல்வேறு நிலைகளிலே ஒரு அரசாங்கம் கொண்டு வந்த திட்டம் நல்ல திட்டமாக இருந்தால் அதை ஏற்று செய்ய வேண்டும் என்பதிலே பின்னாளில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் மதிய உணவு திட்டம் என்று வந்தது. அது வந்து சத்துணவு திட்டமாக மாற்றப்பட்டு புரட்சியில் எம்ஜிஆரால் விரிவுபடுத்தப்பட்டு உலகெங்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வளரும் நாடுகளிலே அந்த திட்டம் நிறைவேற்றப்படுகிற சூழ்நிலை எல்லாம் வருகிற போது ஆட்சிக்கு வருகிற முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்ன செய்தார் என்றால், அந்த சத்துணவு திட்டத்தை நிறுத்தி விடுவாரோ என்று எல்லாரும் பயந்த நேரத்தில் வாரந்தோறும் முட்டை ஒன்று அந்த குழந்தைகளுக்கு வழங்கப்படும் என்று உத்தரவு போடுகிறார். இப்போது 5ஆம் வகுப்பு வரை குழந்தைகளுக்கு வந்து காலை உணவு திட்டம் என்று முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தில் அதை விரிவுபடுத்தி 8ஆம் வகுப்பு வரை கொண்டு வருகிறது எங்களுடைய முதலமைச்சர் சொல்கிறார். ஆக மக்களுக்கு பயன் தருகிற திட்டமாக இருந்தால் அதில் வந்து கட்சி ஆச்சரியமின்றி அரசியல் வேறுபாடுகளை மறந்து மக்களை நோக்கி திட்டங்களை கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆர்வம் முதலமைச்சர்களுக்கு இருக்க வேண்டும். அப்படி மக்கள் விரும்புகிற ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிற ஒரு முத்தான முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார். அது மறந்து விடாது. தேர் இஸ் நோ பர்சனல் அஜெண்டா. எங்கே தேக்கம் வரும் என்றால் நமக்கு என்ன கிடைக்கும் என்று நினைக்கிற முதலமைச்சராக இருந்தால் அந்த திட்டம் நிறைவேறாது. ஏன் சொல்கிறோம், ஆந்திராவுக்கு போகிறார், கர்நாடகாவுக்கு போகிறார், அப்படி போனவருடன் நீங்கள் போட்டு இன்டர்வியூ எடுத்து கேட்டு பார்த்தீர்கள் என்ன தடை எங்கே இருந்தது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் இல்லாமல் தடைகளை தகர்த்து எறிகிற ஒரு முதலமைச்சராக எந்த விதமான பர்சனல் அஜெண்டா இல்லாமல் சுயநலம் இல்லாமல் வெளியரங்கமான டிரான்ஸ்பரன்சி மற்றும் இருக்க வேண்டும். வெளியரங்கமான ஒரு அரசாங்கம் நடத்த வேண்டும். அது மக்களுக்கு என்ன நடக்கிறது என்று தெரிய வேண்டும். மக்களின் அரசாங்கமாக இருக்கிற இந்த அரசாங்கம் இன்றைக்கு வெளியரங்கமான ஒரு அரசாங்கமாக இருக்கிறது என்பதை இந்த கடந்த நாட்களிலே 1.5 மாத காலத்திற்குள்ளாக நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் சொல்கின்றேன், தமிழுக்காக தமிழ் இனத்திற்கு ரொம்ப
அகழாய்வு பற்றி எல்லாம் சொன்னார். கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள். மிகப்பெரிய அறிவிப்பெல்லாம் அகழாய்வு பற்றி மிகப்பெரிய அறிவிப்புகள் எல்லாம் வர இருக்கு. பல திட்டங்களை எல்லாம் அறிவிக்கிறது. பட்ஜெட் தொடங்க 5ஆம் தேதியிலிருந்து பட்ஜெட் தொடங்க இருக்கிறது. இதுவரை இல்லாத நிலையில் ஒரு புதிய மாற்றத்திற்கான வழி வகைகளை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அவர் நிச்சயமாக தரும் என்ற நம்பிக்கையில் நாம் எல்லாம் இருக்கின்றோம். நிச்சயமாக செய்வார்கள். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்றால் அவர்கள் எதிர்பார்ப்பு என்ன என்பதை பற்றி முதலமைச்சர் வந்து சட்டசபையில் சொல்லுகிற போது கொஞ்சம் எனக்கு கால அவகாசம் கொடுங்கள் என்று கேட்டார். என்றால் சட்டையில் என்ன இருக்கிறது என்று பார்த்துத்தான் வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்கிறார். பொருளாதார வெள்ளை அறிக்கை. சட்டையில் என்ன இருக்கிறது என்று பார்த்து விட்டார். அந்த சட்டையை நிரப்புவதற்கான திட்டங்களை எல்லாம் வகுத்து கொண்டிருக்கிறார்கள். இது கிள்ளி கொடுக்கிற அரசாங்கம் அல்ல, அள்ளித் தருகிற அரசாங்கம் என்று நீங்கள் பார்க்க போகின்றீர்கள். எனவே நம்முடைய தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் முதல் மாநாடு ஆண்டுதோறும் நடைபெற வேண்டும். வெற்றிகளை குவிக்க வேண்டும். பலரை வாழ வைக்க வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ரே ஆஃப் ஹோப் தெரிகிறது. அது ஒளி வீசுகின்ற ஒளிமயமான எதிர்காலத்தை நம் தமிழர்களுக்கு, இந்த அமைப்பை சார்ந்தவர்களுக்கு உருவாக்கும் என்ற நம்பிக்கையும் எனக்கு பிறந்திருக்கிறது. ஏனென்றால் உயரிய சிந்தையோடு விழுமிய நோக்கத்தோடு நம்முடைய பாரம்பரியம் பண்பாடும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதிலும் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்று ஒன்றுமில்லாத காலத்திலே எழுதி வைத்து உணர்வை ஊட்டினார்களே, அந்த உணர்வுகளெல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று என்னுடைய நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து வாய்ப்பிற்கு வணங்கி விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைத்து உலக எளிமை அமைப்புகளின் தலைவர்கள், விருந்தினர் அனைவரும் மீண்டும் உங்கள் அனைவரின் கரவலையும் வருகின்ற வரவேற்கின்றேன். நன்றி, நன்றி. அவைத்தலைவர் அவர்களுக்கு நாம் தொடக்கத்திலே சொன்னோம், எந்த அரசு அமைந்தாலும் அந்த அரசோடு இணைந்து செயல்படுவது என்பது நமது அடிப்படை கொள்கை. சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் வழியாகவே அவர் ஒரு நேரம் குறித்து தந்தார் என்றால் எப்போது நாங்கள் வேண்டுமானாலும் இணைந்து முதல்வர் அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக கடிதம் உறுதியாக தருகின்றோம். சந்திப்போம் என்பதையும் நாம் அந்த நேரத்தில் மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. இப்பொழுது ரொம்ப அற்புதமாக மும்முடி சோழர்களுடைய அவர்களுடைய வரலாற்றை மையமாக கொண்டு நடன நிகழ்ச்சி தந்த திருமதி பிரமாதமா ஒரு கருவறை கொடுத்தாங்க. சிறந்த நமது இன்றைய மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே. நாம் தொடர்ந்து அரங்கில் இறைவன் இருக்கிறார் என்கின்ற உணர்வோடு அரங்கிற்கு இன்றைய சிறப்பு விருந்தினர்களை அழைப்பதற்கு முன்னால் மீண்டும் ஒரு முறை அனைவரும் நின்று கொண்டே தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்ற வாழ்த்தினை